மகாசித்தர் போசித்தர் அவர்கள் வழங்கும் நேரடி ஒளிபரப்பு. மகாசித்தர் போசித்தர் அவர்களால் நிர்வாகம் பண்ணக்கூடிய பிரம்மசித்த தியான பீடம் என்ற அறக்கட்டளை மூலமாக மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா பேரையூரில் குப்பையா கோயில் அருகில் அமைக்கப்பட்டுள்ள அறக்கட்டளை ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், இங்கு மரத்தால் ஆன அத்தி மரத்தால் ஆன வெங்கடேச பெருமாள் சிலை சுமார் 7 அடி உயரத்தில் சித்தர்கள் மட்டும் வழங்கி வர முடியும் என்ற நிர்வகிக்க முடியும் என்ற அந்த அமைக்கப்பட்டுள்ளது. அதுபோக 5 அடி ஆஞ்சநேயர், 3.4 அடி சக்கரத்தாழ்வார், சுமார் 3.25 அடியில் காமாட்சி அம்மன், கருப்பசாமி, ராக்காயம்மன், செல்வக்கணவதி, பள்ளி தெய்வானை முருகனோட அமைக்கப்பட்ட திருக்கோயில் சித்தரால் நிர்ணயிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் சிறப்புத்தன்மை, அனைத்து 10 கோடி மக்களுக்கும் இந்த ஆலயத்தில் வந்து சென்றால் அனைத்து நன்மை தீமைகளையும் அறிய முடியும். எந்த ஒரு கிரக தோஷங்களும் எடுக்க முடியவில்லை என்றால் இந்த ஆலயத்தில் வந்தால் அது கிடைக்கும் என்பது உடைய தவஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போசித்தர்களுடைய ஞான புலன்கள் மூலமாக பலனடைந்து வருகிறார்கள். சித்தர் போசித்தர் அவர்கள் வருகிற பக்தர்களுக்கு முகத்தை பார்த்தவுடன் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய குறைகள் என்னவென்று தெரிந்து அவர்கள் வழங்குவதும், அவர்களுக்கு அறிவுரை மூலமாக அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதும், இயற்கை ஞானம் மூலம் வரக்கூடிய நோய்களை இயற்கை உணவு முறையிலேயே குணம் செய்வதும், இயற்கை ஞானத்தின் மூலமாக அவர்களுக்கு நோய் நொடிகளை குணப்படுத்துவதும் ஒரு இலவச தியான பீடமாக அமைக்கப்பட்டு அன்றாடம் மக்களுக்கு இலவச சேவை செய்யக்கூடிய மையமாக திகழ்கிறது. இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மதியம் இலவச அன்னதானம் வழங்கப்படுகிறது. வருகிற பக்தர்களுக்கு பார்க்கிற சோதனத்துக்கோ எதற்கும் எந்த பணம் வசூல் செய்வதில்லை. இலவச சேவை மட்டுமே இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அன்னதானம் என்ற பெயரில் அவர்களால் வழங்கப்பட்டால் அதை பெற்றுக்கொள்வார்கள். இது எந்த விதமான பணமும் வசூலிக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு தியான பீடத்தில் மகாசித்தர் போசித்தர் அவர்களுக்கு இயற்கையாக கிடைத்த ஞானம், அந்த இயற்கை ஞானம் மூலமாக மக்களுக்கு சேவை செய்கிறார்கள். அந்த மூலமாக இயற்கை ஞானி விஞ்ஞானி, சித்தர்கள் என்றால் இயற்கை விஞ்ஞானி என்ற ஒரு அடிப்படையில் நிறைய ஆராய்ச்சி மூலமாக மக்களுக்கு எவ்வாறு சேவைகள் செய்ய முடியும் என்பதை நன்கு ஆராய்ந்து தன்னுடைய சேவையை ஆரம்பிக்கும் பொழுது, நாம் உடம்பில் உள்ள உறுப்புகளில் தலைப்படத்தில் அமைந்துள்ள 3 விதமான கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்கள் மூலமாக உலக மக்களுக்கு நாம் சேவை செய்ய முடியும். அப்போ 3 விதமான தொலைத்தொடர்பு என்பது நம்ம நெற்றியில், தலையில் மேற்பரப்பில் நெற்றியில் மூளையில் அமைக்கப்பட்ட ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். அந்த ஹை ஃப்ரீக்வன்சியினுடைய அந்த ஏரியலில் 2 டவரில் இடி அதன் மூலம் தொடர்பு கொள்ளும்போது உலக நாடுகள் புறம் இணைப்பில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ரிலே, ஸ்டேட்லைட், டவர் எதுவும் தேவையில்லை. அந்த கம்யூனிகேஷன் நம்ம நெற்றியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்காலத்தில் அந்த ஒளிபரப்பு நாம் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. அடுத்து
வெரி ஹை ஃப்ரீக்வன்சி, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி என்று 2 கம்யூனிகேஷன் இன்றைக்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். VHF, UHF, ஆடியோ வீடியோ. அப்போ நம்ம கண் மூலமாக ஒரு ஒளிபரப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கண் மூலமாக நம்ம ஒளி அலைகள் மூலமாக நம்ம உருவங்களை பார்ப்பது நம்ம இன்றைய டிவியில் நம்ம பார்ப்பது போல் இந்த ஒளிபரப்பு மூலமாக நாம் உருவ உணர்வு பெற முடியும். அடுத்து அல்ட்ரா ஹைஃபைடு சேரும்போது நாம் வாய்ஸில் பேசிக்கொள்ளலாம். இன்றைய மொபைலில் எப்படி பேசுவதும் கேட்பதும் இருப்பதோ அதே போல் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அடுத்த கம்யூனிகேஷன். ஆனால் இதில் ஒரே ஒரு கம்யூனிகேஷன் மட்டும் செயல்பாட்டில் உள்ளது. அப்போ நம்ம காதால் கேட்கிறோம், வாயால் பேசுகிறோம். இங்கே காது ஏரியல் வரக்கூடிய ஒளி அலைகளை வாங்கி நம்ம மூளைக்கு அனுப்பி அங்கே ட்ரைவ் பிரித்து அது மீண்டும் RxTX ஒளிபரப்பப்பட்டு இருக்கிறது. அப்போ 3 கம்யூனிகேஷன் இருக்கும் நிலையில் ஒரு கம்யூனிகேஷன் மட்டும் செயல்பட்டு இருக்கிறதுனால நாம் 2 கம்யூனிகேஷன் தொடர்பு இல்லாதனால நாம் சாதாரண நிலையில் இருந்து வருகிறோம். வருமுன் காப்பதோ வருமுன் தெரிவதோ நாம் அறிய முடியவில்லை. இந்த 3 கம்யூனிகேஷன் தொடர்புகளும் நாம் அறிந்திருந்தால் இந்த உலகத்தை அனைத்தும் நாம் பார்க்க முடியும். உலகத்தை படம் போட்டு பார்க்க முடியும். அதன் மூலம் எல்லாமே நாம் வருமுன் காத்து கொள்ளலாம். நம்ம உடம்பில் வரக்கூடிய நோய்களை நம்மளே ஆட்டோ கம்யூனிகேஷன் போட்டு சரி பண்ணிக்கலாம். தொலைத்தொடர்பு மூலமாக நோய் நொடிகளை சரி பண்ணிக்கலாம். காலங்களை கணித்து விடலாம். நீங்கள் சோதிடர்கள் இங்கே கணிக்கிறாங்க இல்லையா, ஜாதகம் போட்டு அந்த ஜாதகம் இல்லாமையே நம்ம கம்யூனிகேஷன் மூலமாக அனைவருடைய ஜாதகத்தையும் கணிக்க முடியும். இந்த 3 கம்யூனிகேஷன் தெரிந்து கொண்டால் உலகத்தை அந்த காலத்தில் சித்தர் என்று சொல்லுவது இயற்கை விஞ்ஞானிகள், இன்னைக்கு உள்ளது செயற்கை விஞ்ஞானிகள். அந்த இயற்கை விஞ்ஞானிகள் நம்ம உடம்பு உறுப்புகள் உள்ள அவயங்கள் நடக்கூடிய விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அவங்க ஞானப்பழத்தை வெளிக்காட்டி அவர்கள் உலகத்தை அடைய முடியும், உலகத்துடைய ஞானத்தை பெற முடியும், உலகத்தை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொண்டார்கள். அந்த தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் வைத்து மகாசித்தர் போசித்தர் அவர்களுக்கு இயற்கையாகவே கிடைத்து விட்டது. இவர் படிக்கவில்லை, படிக்காமையே அனைத்து பாடங்களும் இவருக்கு கிடைக்குது. கம்யூனிகேஷன் அவர் தெரியுது, மருத்துவர்கள் படிக்கக்கூடிய படிப்பெல்லாம் தெரியுது, எல்லா குணதிசயங்களும் இவருக்கு தெரிகிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. படிக்காமே எல்லாமே தெரிந்து கொள்கிற அளவுக்கு இருப்பதனால் இந்த தியானம் தவத்து மூலமாக மக்களுக்கு யோகா மூலமாக ஞானபீட கம்யூனிகேஷன் நெட்வொர்க் என்ற அமைதி தியானம் மூலம் வழங்குவதற்காக இப்போ தவக்குடிலும் மகாசித்தர் கோசித்தர் அவர்கள் தயாராகி கொண்டிருக்கார்கள். அனைவருக்கும் இலவசமாக இந்த கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு மூலமாக பயிற்சி அளிக்க முடியும், நம்மை நாமே அடைய முடியும், உலகத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்ற தொலைத்தொடர்பை மகாசித்தர் கோசித்தர் அவர்கள் பயன்பாட்டுக்கு விரைவில் வரப்போகிறது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தி மீண்டும் எனது தொடர்நிலை அடுத்த செய்தியில் என்னுடைய முழு பாடத்தையும் வழங்க தயாராக இருக்கிறோம். நன்றி. மீண்டும் வருகிறேன்.